கடலூர் பன்ருட்டி அருகே நிலப்பிரச்சனை தொடர்பாக ஓராண்டுக்கு பின் திமுக நிர்வாகி உட்பட 2 மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீதிமன்றம் தலையிட்டதால் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். நடந்தது என்ன? நில விவகாரம் தொடர்பாக வீடு புகுந்த இளைஞர் ஒருவருக்கு திமுக நிர்வாகி கொலை மிரட்டல் விடுத்த காட்சிதான் இது. சிசிடிவி ஆதாரத்தின் அடிப்படையில் புகாரளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்காமல் போலீசார் இழுத்தடித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 20 லட்சம் கமிஷன் கேட்டவருக்கு 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பாய்ந்ததன் பின்னணி என்ன? கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை அடுத்த தொரப்பாடி பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக் குப்தா. 31 வயதான இவர் முந்திரி ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்து வருகிறார். இவரது குடும்பத்திற்கு சொந்தமாக மேட்டாமேட்டில் 2 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்த நிலத்தை விற்பனை செய்வதற்கு புதுச்சேரியைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்யும் சுப்பிரமணியன் என்பவர் அணுகியுள்ளார். ஆனால் சிலரின் இடையூறால் அந்த நிலத்தை விற்க முடியாத நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கடந்த 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தொரப்பாடி பேரூராட்சி மன்ற தலைவி வனஜாவின் கணவரும் திமுக பேரூராட்சி செயலாளருமான சுந்தர வடிவேல் கார்த்திக் வீட்டிற்கு சென்றுள்ளார். உடன் சுந்தர வடிவேலுவின் அண்ணன் ராஜாராமும் சென்றுள்ளார். அப்பொழுது பிரச்சனைக்கு உள்ளான 2 ஏக்கர் நிலத்தை தாங்கள் விற்றுக் கொடுப்பதாக சுந்தரவேல் உறுதியளித்துள்ளார். அதற்காக 20 லட்சம் ரூபாய் கமிஷனாக தர வேண்டும் என்றும் பிஸ்ட் வைத்துள்ளனர். 2 ஏக்கர் நிலத்தை விற்க கமிஷனே இவ்வளவு தொகையா என்று கார்த்திக் வாயடைத்து போய் நின்றுள்ளார். இதனால் நிலப்பிரச்சனையில் நீங்கள் தலையிட வேண்டாம் என்று கராராக கூறியுள்ளனர். அதை கேட்டு சுந்தர வடிவேல் பிரதர்ஸ் எங்கடை மீறி எப்படி நிலத்தை விற்பாய் என்று விதண்டாவாதம் பேசியுள்ளனர். அதில் ஆத்திரமடைந்த இளைஞர் அவர்களை வெளியே போங்கள் என்று சொல்லாத குறையாக விரட்டியுள்ளார். உடனே ஆக்ரோஷமாக எழுந்த சுந்தர வடிவேல் இளைஞரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இது தொடர்பாக சிசிடிவி ஆதாரத்துடன் கார்த்திக் குப்தா புதுப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அப்போது CSR போட்ட போலீசார் மேற்கொண்டு நடவடிக்கை ஏதும் எடுக்காமல் இருந்துள்ளனர். தனது புகாரின் பேரில் உரிய நடவடிக்கை எடுக்காததால் பாதிக்கப்பட்ட இளைஞர் கடந்த ஏப்ரல் மாதம் பன்ருட்டி 2வது குற்றவியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் புகார் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க புதுப்பேட்டை போலீசாருக்கு உத்தரவிட்டது. திமுக நகர செயலாளராக இருக்கிறதால வழக்கு போடாமல் போலீஸ் இத்தனை நாள் எங்களை அலக்கழிச்சாங்க. நீதிமன்றத்தின் உத்தரவு பேரில் இப்போ எஃப்ஐஆர் அவர் பேரில் பதிவு செஞ்சுருக்காங்க. இது சம்மந்தமாக ஃபர்தர் கைது செய்கிற விசாரணையும் கைது நடவடிக்கையும் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இந்த நிலையில் திமுக நிர்வாகி சுந்தர வடிவேல் மற்றும் அவரின் சகோதரர் ராஜாராம் ஆகியோர் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டது. அத்துடன் அவர்கள் மீது கொலை மிரட்டல் உட்பட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர். நிலப்பிரச்சனை தொடர்பாக வீடு புகுந்து இளைஞர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் திமுக நிர்வாகி உட்பட 2 மீது ஓராண்டுக்கு பின் வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவத்தால் பன்ருட்டி பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.